Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 936 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லா ஷினோபுவை பார்த்து நீ என்னோட குரூவை சந்தேகப்பட்டுட்ட, அதை நீயும் மறந்துடாத, நானும் மறக்க மாட்டேமா. ஏன்னா யாரு ஒருத்தங்க இன்னொருத்தங்களை நம்பலையோ அந்த நம்பிக்கை இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அது ஒரு டெட்லி பேட்டில். சோ என்னால முடியாதுன்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஆளுகெல்லாம் லா லான்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஆனா அவன் கண்டுக்காம போயிடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, இதே நேரம் நம்ம ஆளுக டீம்ல யாராச்சும் ஒருத்தங்க அவங்க சைடு மாட்டியிருந்தாங்கன்னா லூஃபி சும்மா இருந்திருப்பானா? இவங்க மட்டும் இப்படி விட்டாங்கன்னா எப்படி? அதனாலதான் அவன் கிளம்புறான். அதுலயும் அந்த ஷினோபுலாம் ஓவராவே பேசிட்டான். உசோப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பா, இவளுக்கு என்ன மண்டையில இருந்த மசாலா எல்லாம் கரைஞ்சு போயிருச்சா? ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ட்ரெஃபால்கர் லாவை பார்த்து சொன்னா? அறிவில்லையான்னு திட்டுவான். நமி என்ன சொல்லுவான்னா, அவளோட வீடு, டவுனு, கண்ட்ரின்னு எல்லாத்தையுமே அந்த கைடோ டோட்டலாவே மாத்திட்டான். அதாவது நாராசம் பண்ணிட்டான். சோ 20 வருஷமா படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி இப்பதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. சோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். வெப்போ என்ன சொல்லுவான், இன்கேஸ் வெப்போவும் மத்தவங்களுமே இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. ஏன்னா நம்ம பையன் மாட்டியிருந்தானா அவனும் உளறிடுவானே. உடனே அவன் என்ன மட்டும் சொல்ற, உன்னை டார்ச்சர் பண்ண நீ சொல்ல மாட்டியான்னு கேட்டா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சொல்லிடுவேன், ஒரு 3 செகண்ட்ல சொல்லிடுவேன்பா. ஏமா இது என்னை விட மோசமா இருக்கேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வெளியில ஒரு 3 பேர் கத்திட்டு இருப்பானுங்க, ஏய் நீங்க எல்லாம் எங்களை கேர் பண்ணணும்னு அவசியமே இல்ல, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு கத்துவானுங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா எபிசோட் டவுன்ல எல்லாருமே ஜாலியா பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே கத்திட்டு இருக்கான்னு சொல்லி அங்க உட்கார்ந்துட்டு இருக்க கிளவி கிட்ட, கிளவி சொல்லு கிளவி, இத்து போன கிளவியும்பா. நவி பொட்டனிலே ஒரு போடு, மரியாதையா பேசுறா மானங்கட்டவனேன்னு. அப்பதான் அந்த பாட்டி மேட்டர் சொல்லும், இவனுங்க ஃப்ளவர் கேபிட்டல்ல இருந்து நேத்து தான் வந்தானுங்களாமா. வந்தவனுங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளெல்லாம் மாட்டி கத்திட்டு இருப்பானுங்க. அதுலயும் ஒரு வயசானவர்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இருப்பாரு. இவர் யாரு என்னன்னு தெரியுதா? தெரியலனா பரவாயில்ல, அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இங்க உசோப்பு கேபிட்டல்ல இருந்து எதுக்கு அவங்க இங்க வந்தாங்கன்னு கேட்டவனே அந்த பாட்டி நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் கேபிட்டல்ல இருக்கணும்னா ஷோகனுக்கு ஜால்ரா போடணும், அதான் அந்த ஒரோச்சி வில்லப்பயலுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சம்பாதிக்கணும். அதனாலதான் டீச்சர் சின்ன பசங்களுக்கு கூட ஒரோச்சிய பெரிய பிஸ்தா மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டாங்க. அப்படி மத்தவங்களாச்சும் உழைச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்குன்ட்டு எல்லாரும் இல்ல, இந்த 3 பேர் வந்து கெட்டது பண்ணி தான் சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. 3 பேர்த்துல இருந்தா இருக்கானே புங்கோ, இவனோட வேலை நைட் ஆனா வீட கொளுத்துறது. அதுக்காக அங்க இருக்க அபிஷியல்ஸ் எல்லாம் இவனை பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இவன் காசு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். வீட கொளுத்துனதுக்கு எப்படி காசு இவனுக்கு கிடைக்கும்? அது மட்டும் இல்லாம அபிஷியல்ஸ் எப்படி இவன் சமாளிக்க முடியும்னு கேட்டா அங்கதான் இன்னொருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். அவன் வந்து இந்த லம்பர் டீலர், வீடு கட்டுறதுக்கு அவன் தான் மரம் சேல் பண்றான். அவன் பேரு பொங்கோ. வீடு எரிஞ்சு போச்சுன்னா இவன் கட்டுறதுக்காக சேல் பண்ணுவான்ல, அப்ப இவன் கல்லாம் கட்டிக்கலாம்ல. சரி ஓகே, அங்க இருக்கிறவங்க கையில சில டைம் காசு இருக்காது, மேக்ஸிமம் காசு இருக்காது, ஏன்னா வீடே எரிஞ்சு போச்சே. அப்படியே காசு இருந்தாலும் வீடு கட்டுற அளவுக்கு எல்லாத்திட்டையும் காசு இருக்குமா? ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க, வீட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு. அந்த டைம் தான் கர்ணபிரபுவா ஒருத்தன் வருவான். அவன் பேரு பிங்கோ, அதான் அந்த வட்டி கூடுற அண்டர்டேக்கர். இப்படி 3 பேரும் ஒரு வீட்டை எரிச்சு சுத்தி சுத்தி இவ்வளவு பிசினஸ் பண்றானுங்க. நல்லா இருக்குது இல்ல? பேருகளை பாத்தீங்களா, பிங்கோ, பொங்கோ, புங்கோ. ஒரு பயங்கரமான திருட்டு கூட்டம். இவனுங்க என்னதான் தப்பு பண்ணாலும் இவனுங்களை அபிஷியல்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டானுங்க. காசை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுறது. அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னாடி நல்லவனுங்க மாதிரியே சீனா போடுறது. ஆனா ரொம்ப கேடு கட்டவனுங்க, மோசமானவனுங்க, மொல்ல மாறிங்க முடிச்ச வைக்கிங்க. இவனுக்கு எல்லாம் கொடூரமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு உசோப்பு கத்துவானா. அப்பதான் அந்த பாட்டி சொல்லும், அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டாலே கோமுரா சக்கின்னு. அவனுக்கு 3 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தனித்தனியா ஏமாத்தி அவனுகிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே புனிட்டான். இப்ப தெரியுதா இவங்க 3 பேர் யாருன்னு? கூட்டத்துல அவளை போட்டு கொல்லணும்னு கொலவெறியோட வந்து செருப்படி வாங்கினானுங்களே அந்த ஜென்டில்மேன்ஸ் தான் இவனுங்க. இதெல்லாமே ஒரு ரூமர் ஸ்டோரியா தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது உண்மையான ஸ்டோரின்னு. கொமரசக்கிக்கு இவனுங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நேக்கா அவனுங்களை டார்கெட் பண்ணி ஏமாத்திருக்கான். நமிக்கே ஆர்வமா இருக்குது அந்த குமரசக்கி யாருன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாங்க. பார்த்தா அந்த 3 பேர் தான். ஏன்னா வைரான்ல இவனுக்கு தானே சீன் போட்டுட்டு இருந்தது. அந்த யாசுன்னு ஒரு அண்டாவாயா இருக்கானே, அவன் தான் இவனுக்கு இடம் கொடுத்து இங்க தங்க வச்சிருக்கான். என்னதான் இவனுக்கு பாவம் பார்த்து கருணை காமிச்சாலும் இன்னுமே ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க காவாலி பயலுக. அந்த டொனையாசோ மண்ட அளவுக்கு ஆளும் நல்ல ஆளா இருப்பான் போலயே அப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அவன் பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் திகிலா தான் இருக்குது. ஏன்னா எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியலையே. பட் இவங்களுக்கு ஏன் வலியக்க போய் நல்லது பண்ணிருக்கான்னு தான் புரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜோரோ, கொமரசுக்கி, டோக்கோ 3 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கட்டையா கொண்டு வந்து எரிச்சு விட்டா போல நல்லா எரிஞ்சுட்டு இருக்குது. ஆமா, இந்த வீடே மரத்தால கட்டினதானே? ஏதாச்சும் எசக பொசக ஆச்சுன்னா மொத்த வீடு எரிஞ்சிடாது? ஃபாரின்ல எல்லாம் அப்படிதானே இருக்கும். யாராச்சும் ஃபாரின்ல இருக்கவங்க இல்லாட்டி ஃபாரினுக்கு போயிட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா வீட ஃபயர் ப்ரூஃபா எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு எனக்கும் தெரியாது. சரி, இங்க இந்த பெரியவர் அந்த அல்பகா மேன அட்டாக் பண்ண போனாருல, எந்த சைடு அட்டாக் பண்ண வருவான்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட கேட்பாரு. அவனும் அசால்ட்டா நின்னு
ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி என்ன மாதிரி அடிப்பான்னு சொல்லுவானா, அவரும் அலேக்கா எஸ்கேப் ஆகி அவரோட கையை முறுக்குவாரு. அப்படியே மசில் பொட்டச்சு அவரோட ஹாக்கி பவர் வெளியில வரும். ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போவாரு, மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான். ஆனா அவரோட பவர் எல்லாத்தையுமே மொத்தமா அந்த ஒரு கையில சேர்த்தி அதுக்கப்புறம் அடிப்பாரு பாருங்க ஒரு அடி. மீன் அதுக்காண்டி கையெல்லாம் படாது, ஜஸ்ட் அவரோட பவர் எல்லாம் ஒன்னா சேர்த்தி கையை நீட்ட மட்டும் தான் செய்வாரு. லூஃபி சொல்லிட்டு இருந்தார்ல, ரெய்லி தொட்டாம அடிச்சு தெறிக்க விட்டாருன்னு. அதே மாதிரி கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பாரு. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே அந்த ஆல்பகேமன் மட்டும் இதுக்கப்புறம் எல்லாம் ஷோரா எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அடி கழுத்திலேயே போட்டிருக்காரு. லூஃபி எல்லாம் பார்த்து அசந்துட்டான். சுத்தி இருக்க ஆளுகெல்லாம் காட்டு கத்து கத்துவாங்க. ஒக்கா மக்கா வயசானவர்னு பார்த்தா ஒரு கிஃப்டரியே காலி பண்ணிட்டாரு, பாஸ் காட்டிட்டாரு, ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளுவானுங்க. இந்த வில்ல பயலுக சண்டைய வச்சதே மத்தவனுங்க எல்லாம் பார்த்து பயப்படணும் தான். ஆனா இப்படி அடிச்சு தெறிக்க விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா நாளைக்கு அவனுங்களும் அடிக்க மாட்டானுங்க. குயின் எல்லாம் பார்த்துட்டு ஆடா பாவி, அந்த யோகரோவை ஒரே அடியில காலி பண்ணி திரிக்க விட்டுருவேன்னு நினைச்சேன்டா. ஆனா கடைசியில அந்த ஆளுகிட்ட அடி வாங்கி மட்டையாயிட்ட பாத்தியா, அதான்டா கேவலமா இருக்குதுமா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் யோகரோ இந்த பிளவர் ஆச்சே, அவரோட மாச காமிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை பாராட்டி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவர் லூஃபியை பார்த்துட்டு, என்ன ஸ்டார் ஹேட், இதைத்தான் பண்றதுக்காக இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டியா, இதைத்தான் பண்ணுன்னா சொல்லி என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப்ப நான் உனக்கு பண்றேன் பாரு. லூஃபி அசந்து போய் ஆடி போய், தாத்தா இதுதான் எனக்கு வேணும் கத்து கொடுங்கன்னு சும்மா சந்தோஷமா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.